நிறைய பேர் நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லயே தான் ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்றீங்க, கேஷா நீங்க பேமெண்ட் பண்ண மாட்டீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம்? ரூல் 86B அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பும் போது ரூல் 86B படி நீங்க 1% ஆவது கேஷா கட்டணும், நீங்க 100% இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்ப ரூல் 86B என்ன கிளியரா சொல்லுதுன்னா, உங்களுடைய டர்ன் ஓவர் அந்த மந்த்ல, இந்த பர்டிகுலர் மந்த்ல உங்களோட டர்ன் ஓவர் 50 lakhsக்கு மேல எக்ஸீட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டர்ன் ஓவர் கூட டாக்ஸபிள் டர்ன் ஓவரை மட்டும்தான் சொல்றாங்க. ஈவன் நீங்க எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் இருக்கு அல்லது எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் லெஸ் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மந்த்ல உங்களோட டர்ன் ஓவர் 80 lakhs வந்திருக்கு. இந்த 80 lakhsல நீங்க எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் வந்து ஒரு 40 lakhs பண்ணிட்டீங்க, எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் ஒரு 10 lakhs பண்ணிருக்கீங்க. ஸோ பேலன்ஸ் வெறும் 30 lakhs தான் உங்களோட டாக்ஸபிள் டர்ன் ஓவர். இப்போ இந்த 30 lakhs டாக்ஸபிள் டர்ன் ஓவர் அஸ் பர் ரூல் 86 படி எது கன்சிடர் ஆகலை அப்படின்னா 50 lakhs கிராஸ் ஆகலை. அப்போ இந்த 86B நாட் அப்ளிகபிள் ஃபார் யுவர் கேஸ். ஆனால் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 80 lakhs நீங்கள் இந்த மந்த்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 1% கண்டிப்பாக என்ன பண்ணணும், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லாமல் கேஷில் கட்டியிருக்கணும், ஆனால் நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இது ரைட்டா அப்படின்னா இல்லை. ஸோ ரூல் 86B படி டாக்ஸபிள் டர்ன் ஓவர் தான் 50 lakhsக்கு மேலே என்ன ஆகக்கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது, சார் ஆயிருச்சு சார், எனக்கு எந்த விதமான எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரும் இல்லை, எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவரும் இல்லை, ஆனால் எனக்கு டாக்ஸபிள் டர்ன் ஓவரே மோர் தென் 50 lakhsக்கு மேலே இருக்குது சார், இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இப்போ நீங்கள் கண்டிப்பாக 1% ஆகுது கேஷாக உங்களோட ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணணும். ஆமாம், ஆனால் அதுலேயுமே சில எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்போ சார் அப்படின்னா, உங்கள் கம்பெனி மேபி ப்ரொப்ரைட்டரி கன்சர்னாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டர் அட்லீஸ்ட் 2 வருஷமாவது அவரோட இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டியிருக்கணும். சார் லாஸ்ட் 2 வருஷம் அவர் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் வந்து 1 லட்சத்துக்கு மேலே கட்டியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ரூல் 86B வராது. சார் இல்லை, என்னோட கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடு, இல்லை என்னோட கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களோட டைரக்டரோ அல்லது உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோ அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் மோர் தென் 1 lakhsக்கு மேலே இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் லாஸ்ட் 2 years அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு ரூல் 86B வராது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வெதர் தே ஆர் ஜென்யூன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து ரீஃபண்டு கிளைம் பண்ணியிருக்கீங்க. எந்த ரீஃபண்டு? ஜிஎஸ்டி ரீஃபண்டு கிளைம் பண்ணியிருக்கீங்க. சார் எவ்ரி மந்த் வந்து நான் ஜிஎஸ்டி ரீஃபண்டு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ பண்ணுறேன். எப்போ நம்ம ரீஃபண்டு கிளைம் பண்ணுவோம்? எப்போ என்கிட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை யூஸே பண்ண முடியலையோ அப்போ நம்ம கிளைம் பண்ணுவோம். சார் எல்லா கேஸ்லையும் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்லி ஃபார் SEZ சேல்ஸ் ஆர் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் சேல்ஸ். இந்த 2 விதமான சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் ரீஃபண்டாக கிளைம் பண்ணுவீங்க. அப்போ நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கேன், அதே போல் SEZ சேல்ஸும் பண்ணியிருக்கேன், ஸோ ப்ளஸ் டொமஸ்டிக் சேல்ஸும் பண்ணியிருக்கேன். டொமஸ்டிக் சேல்ஸு போக கூட எனக்கு இன்னும் ஐடிசி கிரெடிட் இருக்குது, அதனால் நான் ரீஃபண்டாக கிளைம் பண்ணுறேன். இந்த ரீஃபண்டாக கிளைம் பண்ணுறது மோர் தென் 1 lakh எனக்கு வருது, மோர் தென் 1 lakh நான் அந்த இயரில் ரீஃபண்டாக கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ரூல் 86B அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரூல் 86Bயே வராது. இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, அவங்க மொத்த டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துலேயே கூட 50 lakhs இருந்திருக்காது, இல்லை அந்த வருஷத்துல எந்த மாசமும் 50 lakhs மேபி தாண்டாமல் இருந்திருக்கலாம். மேபி அவங்க ஜிஎஸ்டி ரீஃபண்டை வாங்கி இருந்திருக்கலாம், அல்லது அவங்க மோர் தென் 1 lakh rupeesக்கு மேலே இன்கம் டேக்ஸ் கட்டி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரூல் 86B அப்ளிகபிள் ஆகாது.
ஸோ அப்போ அவங்க 1% டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் வராது. ஸோ அப்போ நீங்கள் அந்த நோட்டீஸ் வந்தவொடனே பேனிக் ஆகாமல் உங்களோட சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் வெதர் எந்த மந்த்லையாவது 50 லேக்ஸ்க்கு மேலே உங்கள் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் தாண்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆமாம் சார் தாண்டி இருக்கு, ரைட். அப்போவும் பேனிக் ஆகாமல் நீங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களா, சார் ரீஃபண்டு நான் வாங்கலை, அப்போது ஓகே ஃபைன். இல்லை சார் நான் ரீஃபண்ட் வாங்கலை, ஆனால் என்னோட டேரக்டரோட இன்கம் டேக்ஸ் வந்து மோர் தென் 3 லேக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னோட பார்ட்னர்ஸ் வந்து மோர் தென் 3 லேக்ஸ் வந்து டேக்ஸ் கட்டியிருக்காரு, இப்போ நான் எடுத்துக்கலாமா சார், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரிப்ளையாக கொடுத்து டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ரூல் 86B தேர் வாஸ் அ லிபரல். ஸோ இந்த மாதிரியான லிபரல்ஸ்லாம் இருக்குது, அதாவது எக்ஸம்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து உங்களோட கேஸில் அப்ளிகபிள் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான நோட்டீஸஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். சார் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் 1% டேக்ஸு கட்டி தான் ஆகணும். அந்த 1% கட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸஸாக அவைல் பண்ண அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு நீங்கள் ரிவர்சல் பண்ணணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் கட்டி தான் ஆகணும். இட் இஸ் ரூல் 86B கிளியர்லி சேஸ். சப்போஸ் சார் எனக்கு வந்து ரீஃபண்டும் இல்லை, என்னோட டேரக்டர்ஸ் யாரும் அந்த மாதிரி டேக்ஸும் கட்டலை, ஸோ அப்போ நான் என்ன சார் பண்ணோம், ஸோ நீங்கள் என்ன எக்ஸஸாக எத்தனை மாதம் எக்ஸஸாக 1% அவைல் பண்ணீங்களோ அந்த 1% எல்லாமே எக்ஸஸ் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து 99% மேலே யூஸ் பண்ணக்கூடியது மந்த்லி பேசிஸில். அப்போ எக்ஸ்ட்ரா 1% நீங்கள் 5 மந்த்ஸுக்கு அவைல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5 மந்த்ஸோட 1% ஐடிசி எவ்வளவு அதை தனியாக எடுத்துட்டு அந்தந்த மந்த்துக்கு செப்பரேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ராங் அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசிக்கு இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ராங் அவைலபிள் ஐடிசி இன்ட்ரெஸ்ட் வந்து 18% அகைன் வரும். ஸோ அது எத்தனை மந்த்துங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டோட்டல் லைபிலிட்டி வந்து நீங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரூல் 86B. ஸோ ரூல் 86Bயில் உங்களுக்கு இதை தவிர இப்போ நான் சொன்ன தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இல்லை சார் எனக்கு சில விஷயங்கள் தெரியல, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், இல்லை வேறு கேஸ்லாம் பற்றி பேசணும்னா கூட அதையும் கமெண்டில் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.